இவர்கள் 700 கோடி ரூபாய் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக மட்டும் 700 கோடி ரூபாய் செலவழித்த ஊதாரி கூட்டம் இந்த கூட்டம். ஊதாரிங்கிறது ஜனநாயக முறைப்படி உள்ள சொல்லுதான். வாய்ப்பு கிடைக்குமான்னு சபாநாயகருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கள் அண்ணன் அவர் சீனியர், அவர் என்ன பேசினாலும் அவரோட வளர்ப்பு தான், நாஞ்சில் சம்பத்தனோட வளர்ப்பு தான் நாங்கள்லாம். எங்களை யாரால வருத்தம் இல்லை. ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன அழகாக ஆரம்பித்தார். தமிழே என் உயிரேனார். ராகுல் காந்தி சார், நான் சூர்யா வெற்றி கொண்டாடினா, தம்பி விவேக்குனார். அண்ணன் பாருங்க, தமிழே என் உயிரேனார். இதுதான் இந்த திராவிட பாரம்பரியம். எங்களோட வரலாறு இப்படி உதயமானது தான். ஆனால் தமிழே விட்டுட்டீங்களா சார்? தமிழே என் உயிரேன்னு சொன்ன இவருக்கு நான் எப்படி பதில் சொல்லலாம்? முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இப்படிலாம் தமிழே தமிழே அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் நிறுத்திடுங்கன்ட்டார். இதை யாரை சொன்னார் இன்றைக்கி முதலமைச்சர்? நான் கேட்குறேன், அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை சொன்னாரா? இது அவருக்கு பொருந்துமா? இவர் வாயால் தான் தமிழே என் உயிரே உயிரேன்னு கத்தனவரில் இவரும் ஒருத்தர், எங்கள் அப்பா மாதிரி. இந்த தமிழே உயிரே உயிரேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் இனிமேல் விட்டுருங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது அண்ணனுக்கு பொருந்துமா? ஒரு கேள்வி தான், நான் அதுக்கு மேலே போகல. தம்பி சொன்னார், அவர் அழகா தக்க வைக்க வேண்டியதானே உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம். ஏன் தம்பி, நீங்கள் திருடன் வரான்னாங்கன்னா வீட்டை பூட்டிட்டு படுத்துருக்க முடியும்? அதவே செவரேறி குச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டு போகிற மாதிரி அப்போ ஒத்துக்கிறாரா? நான் தூய சக்தி இல்லை, நான் தீய சக்தி தான், நான் ஜோசப் விஜய் இல்லை, நான் பிஷப் விஜய்னு ஒத்துக்குவார? பாவ மன்னிப்பு. எவன் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நான் பாவ மன்னிப்பு கொடுத்துருவேன். அதுக்கு பேர் தான் பிஷப்பு. அதனால் அவர் இப்போ பிஷப்பு விஜயாக மாறுறாரு.